ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026ல வெளியான அரூபி அப்படின்ற ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸ்ல அவைலபிளா இருக்குது. ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா, அதாவது எக்ஸ் தளத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்தோட சீன்ஸ் எல்லாம் எடுத்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, பத்மா அப்படின்ற ஒரு பெண்ணை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணிடுறாங்க. நிறைவேறாத ஆசையோட இறந்து போன அந்த பெண் மீண்டும் பேயா வெளியில வரா. ஒரு மோகினி பிசாசா வெளியில வந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சரமாரியா தாக்கி அந்த ஊரையே சர்வநாசம் பண்றா. அந்த பெண்ணுடைய காதலன் பூஜையெல்லாம் பண்ணி ஒரு பஞ்சலோக சிலைக்குள்ள இந்த பெண்ணோட ஆத்மாவை அடைச்சு ஒரு பெட்டிக்குள்ள பூட்டி வச்சிடறாங்க. அதிக அளவு சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய இந்த பெண்ணோடைய பவர் வந்து அந்த பஞ்சலோக சிலைக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அடைப்பட்டு கிடக்குது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலா அந்த சிலைக்குள்ளதான் அந்த பெண்ணுடைய பவர் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிளைமேக்ஸ்ல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு தாறுமாறான ட்விஸ்ட வச்சிருப்பாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட கதை கேட்கறாங்க. ஊருக்குள்ள பத்மினி அம்மாவோட பேரை சொன்னாலே எல்லாரும் பயப்படுறாங்க. யார் இந்த பத்மினி அம்மா, அவங்களோட கதை தான் என்ன அப்படின்னு கேட்க, அப்பதான் இந்த அப்பா பத்மினி அம்மா அப்படின்றவங்க யாரு அப்படின்ற கதையை நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. முன்னொரு காலத்துல இந்த கிராமத்துல வாழ்ந்த ஒரு அழகிய பெண் தான் பத்மினி. அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறதுனால இந்த கிராமத்தினர்கள் நிறைய பேரு பத்மினியை காதலிக்கணும், கரம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம பத்மினி அம்மாக்கு ஒரு முறமாம இருந்தான். அவனுடைய பேரு தத்தன் ராஜா. அவன் சாதாரண ஆள் கிடையாதுங்க, ரொம்ப கொடூரமான ஒரு ஆளு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பிளாக் மேஜிக் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருந்திருக்கான். சொல்ல போனா அவனை யாரும் எதிர்த்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு வெளியிலேயே துஷ்ட சக்திகளை காவலுக்கு நிப்பாட்டுற அளவுக்கு இவன் பிளாக் மேஜிக் எல்லாம் கத்து வச்சிருந்திருக்கான். இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லோருக்குமே பத்மா மேல ஆசை இருக்குல்ல, அந்த மாதிரி முறமாமனுக்கும் ஆசை இருந்திருக்குதுங்க. பத்மாவை இம்ப்ரெஸ் பண்ணி தன் வலையில விழ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகள்ல மேற்கொள்வான். ஆனா எந்த முயற்சியுமே கை கொடுக்காது. ஈவன் பிளாக் மேஜிக் கூட பண்ணி செடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அதுவும் வேலைக்காகாது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்மா ஆல்ரெடி ஒரு பையனை காதலிச்சிட்டு இருக்காங்க. அந்த பையன் யாரு அப்படின்னா சூரிய நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அந்த நபரும் சாதாரண ஆள் கிடையாதுங்க. பல்வேறு கலைகள்ல சிறந்த ஒரு நபரா இருந்துட்டு இருக்கிறாரு. அதே சமயம் பூஜைகள் மந்திரங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒரு நபரா இருந்திருக்கிறாரு. சோ அவருடைய டேலண்ட் எல்லாத்தையுமே பார்த்து இந்த பொண்ணு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிறா. சூரிய நம்பூதிரியை காதலிக்கவும் ஆரம்பிக்கிறா. இதை தெரிஞ்சுக்கிட்ட தத்தன் ராஜானால பொறுத்துக்கவே முடியலங்க. ஒரு நாள் பத்மாவுடைய காதலனான சூரிய நம்பூதிரி ஒரு பிஸியான பூஜையில இருக்கும்போது தத்தன் ராஜா வீட்டுக்குள்ள பூந்து நம்ம பத்மாவை அடிச்சு கொடுமைப்படுத்தி கடைசியில சாவடிச்சிடறான். தனக்கு கிடைக்காதது வேற யாருக்கும் கிடைக்கவே கூடாது அப்படின்னு மோசமான ஒரு நோக்கத்தை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிடுறாங்க. பத்மாவுடைய வயது அப்படின்றது ரொம்ப இளம் வயது. அவளுக்கு ஏகப்பட்ட ஆசைகள் இருந்திருக்குதுங்க. ஆசைகள் எதுவுமே நிறைவேறாத போது அவ ரொம்ப கொடூரமான முறையில கொல்லப்பட்டு இறந்து போனதுனால அவளுடைய ஆத்மா வெளியில வந்து அந்த ஊர் பொதுமக்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. அவ ஒரு மோகினி பிசாசா அவதாரம் எடுத்து நிறைய பேர்த்த கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு அழகான ஒரு பெண்ணா இருந்தா உயிரோடு இருக்கும்போது அவ செத்ததுக்கு அப்புறம் கொல்லணும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கக்கூடிய மோகினி பிசாசா மாறிடுறா. பாக்குறவங்களை எல்லாம் கொன்னுகிட்டு இருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன தத்தன் ராஜாவை கண்டுபிடிச்சு அவனுடைய பிளாக் மேஜிக் எல்லாத்தையுமே முறியடிச்சு அவனையும் ரொம்ப கொடூரமான முறையில சாவடிச்சிருவா. அவ்வளவுதான் அவளோட ரிவெஞ்ச் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா அவளுடைய பவர் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்குதுங்க. அவ மோகினி பிசாசாவே அந்த கிராமத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்திருக்கா. இதை தெரிஞ்சுக்கிட்ட சூரிய நம்பூதிரி எப்படியாவது அந்த ஆத்மாவை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ப்ராப்பரான முறையில பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. பூஜை பண்ணி ஒரு பஞ்சலோக சிலையில இந்த பெண்ணுடைய மொத்த பவரையும் அடைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு மோதிரத்தையும் அவர் உருவாக்குறாரு. இந்த ரெண்டு விஷயங்களையும் எடுத்துட்டு அவர் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்துடுறாருங்க. ஒரு பொட்டிக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடறாரு. ஆனா இப்போ வரைக்குமே யாருமே அந்த பஞ்சலோக சிலையை பார்த்ததே கிடையாதான். சூரிய நம்பூதிரி வாழ்ந்த அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பாதாள அறைக்குள்ள ஒரு பொட்டிக்குள்ள இன்றளவுமே பத்மினி அம்மாவோடைய பவரை அடைச்சு வச்சிருக்கக்கூடிய சிலை இருக்குது. எப்ப திறந்து விட்டாலும் அது வெளியில வந்துரும். அதனாலதான் எல்லாருமே பத்மினி அம்மா அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அப்பா தன்னோட பையனுக்கு கதை சொல்றாருங்க. அங்க கட் பண்ண இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷனுங்க. இப்போ ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த பத்மான்றது யாரு அப்படின்னு கேட்க, யாரா இந்த பேர் உன்கிட்ட சொன்னா, இதுக்குடா இந்த மாதிரி கேட்கிற அப்படின்னு அம்மா பதறாங்க. இல்ல சித்தப்பா இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு, அதனாலதான் கேட்கிறேன் அப்படிங்கும் போது, பத்மா அப்படின்றது ஒரு மோகினி பிசாசு. இந்த வீட்டையும் சுத்தி இருக்கக்கூடிய இடத்தையும் சர்வநாசம் பண்ணணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிசாசு. அதை பத்தி பேசுறது நம்ம குடும்பத்துக்கு நல்லதில்ல அப்படின்ற மாதிரி அம்மா பையன் கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த பையனோட பேரு நிரஞ்சன். அந்த பையன் தான் கைஸ் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு போல. ஆனா தினமுமே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த ஞாபகங்கள்லாம் வந்து போது அதை அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. கனவா அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழுந்திருச்சு ரெடி ஆகி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஷாப்புக்கு போறாரு. அங்கதான் நம்ம ஹீரோடைய கொலீக்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கா நம்ம ஹீரோடைய தலைமையில ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்குதுங்க. சோ நம்ம ஹீரோக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு சாக்ஷி அப்படின்ற ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணு வந்து உட்கார்ந்த உடனே இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சரி பேசிட்டு இருங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தங்களா எந்திரிச்சு போயிருவாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்றதுக்காக தான். சாக்ஷியும் நம்ம ஹீரோவும் லவ் பண்றாங்க, நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அவங்க ஸ்பேஸ் விடுறாங்க. நம்ம ஹீரோ ஆபீஸ்ல உட்காந்து பகல் கனவு கண்டுகிட்டு இருப்பாருங்க.
அதுக்கப்புறம் ரிசப்ஷன்ல இருந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுவாங்க. எம்டி சார் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, போய் பாருங்க அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோ எம்டியை மீட் பண்றதுக்காக போவாரு. அப்பதான் எம்டி சொல்லுவாரு, ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட்டை சுத்தி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்குது, உங்க டீம் இதை ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, என் டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் திறமசாலி சார், நீங்க இதை பத்தி எல்லாம் கவலையே பட தேவையில்ல, நாங்க ஆன் டைமுக்கு இந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி எம்டி கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாருங்க. ஆபீஸ்க்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல சாக்சி வருவாங்க. போன் பேசிட்டே ஹாய்னு சொல்ல ஹீரோ பாட்டுக்கு கண்டுக்காம போயிருவாருங்க. அதுக்கப்புறம் பிரேக்ல போயிட்டு சாக்சி கேட்பாங்க, காலையில இருந்து நான் உன்னை கவனிச்சுட்டே தான் இருக்கேன், நீ ஒரு மாதிரியா தான் இருக்கிற, ஏன் இந்த ப்ராஜெக்ட்னால ரொம்ப ப்ரெஷரா இருக்கா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்குன்னு ஒரு வேர்ல்டு இருக்கு, நான் ஏதாவது ஒன்று நினைச்சிட்டு சுத்திக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கும் போது அந்த வேர்ல்டுல நான் இல்லையா அப்படின்ற மாதிரி சாக்சி கேட்பாங்க. நீ ஏன் இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க, சாயந்தரம் என்ன பிளான்னு சொல்லு அப்படிங்கும் போது சாக்சி கோச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சமாதானம் ஆயிட்டு ஈவினிங் வந்து நம்ம கொல்லிக்கு அம்மையாக்கு பர்த்டே, ஸோ ஈவினிங் ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் போது நான் வரணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. என்ன வரணுமான்னு கேட்கிற, நீ வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. ஈவினிங் எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போன நம்ம ஹீரோ குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிரஞ்சா அப்படின்னு ஒரு சத்தங்க. சுத்தி முத்தியும் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே காணோம். தொடர்ந்து அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஹீரோனால இந்த சத்தத்தை கேட்கவே முடியலங்க. காதுல கை வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ பிக்கப் பண்றதுக்காக சாக்ஷி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரெடி ஆயிட்டு அந்த பர்த்டே பார்ட்டியில கலந்துக்கிறதுக்காக போறாங்க. அந்த பர்த்டே பார்ட்டியும் தொடங்குதுங்க. தண்ணி அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த பார்ட்டியில இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை தனிப்பட்ட முறையில கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் நெருக்கமா நின்னு பேசிக்கிட்டு இருப்பாருங்க. கிட்டத்தட்ட பிளே பாய் மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. இத பார்க்கும்போது சாக்சிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. உடனடியா சாக்சி நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு வா போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, இவர் வரமாட்டேன் அப்படின்ட்டு தொடர்ந்து அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. இங்க பாரு நிரஞ்சன், ஆல்ரெடி ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, நம்ம முதல் இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி நம்ம ஹீரோவை அந்த இடத்துல இருந்து சாக்சி கூட்டிட்டு கிளம்பிடுவாங்க. ராத்திரி இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூட்டர் தள்ளிட்டே ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப சாக்சி சொல்லுவாங்க, ரீசன்ட் டேஸ்ல உனக்கு என்னாச்சு, எப்ப பார்த்தாலும் மூட் ஆஃபாவே இருந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இல்ல நான் கவனிச்சுட்டா தான் இருக்கேன், அளவுக்கு அதிகமா குடிக்கிற, ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ற, முன்ன இருந்த மாதிரி நீ இருக்கவே மாட்டேன்ற அப்படிங்கும் போது, அப்படியெல்லாம் இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன், சரி ஸ்கூட்டரை கூட நான் தள்ளுறேன் அப்படிங்கும் போது, உன்னால ஸ்டெடியாவே நடக்க முடியல, இதுல நீ ஸ்கூட்டர் தள்ள போறியா, விடு நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம சாக்சி தள்ளிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இவர் பாட்டு பாடுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாருங்க. இந்த ஒரு காட்சி தான் பாத்தீங்கன்னா எக்ஸ் தளத்திலையும் இன்ஸ்டாகிராம்லயும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் தனுஷ் நடிச்ச திருச்சிற்றம்பலம் படத்துல வர மேகம் கற்காதா அந்த பாட்டோட மியூசிக் லிட்டரலி காப்பி பண்ணி பட்டி டிங்கரிங் எல்லாம் பார்த்து மியூசிக் போட்டு வச்சிருப்பாங்க. அது அப்பட்டமா அப்படியே தெரியும். ஈவன் அந்த சீக்வன்ஸும் பார்க்கிறதுக்கு அப்படியே இருக்கும். அதனாலதான் இந்த காட்சி எடுத்து எல்லா இடத்துலயுமே ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கான்ட்ரவர்சி ஆச்சோ இல்லையோ, ஆனா இந்த படத்துக்கு இந்த சீக்வன்ஸ் ஒரு ப்ரொமோஷனா அமைஞ்சிருச்சுங்க. ஆட்டம் பாட்டம்னு ரோட்ல ஆடி முடிச்சிட்டு சாக்சி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போகும்போதே மறுபடியும் அந்த வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது, மகனே நிரஞ்சா, மகனே நிரஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல, ஆனா வாய்ஸ் மட்டும் கேட்டுட்டே இருக்குது. காதுல கைய வச்சுட்டு போய் படுத்து தூங்கிடுவாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோடைய ஃப்ரெண்டு சீக்கிரமாவே எழுந்திருச்சு மந்திரமெல்லாம் சொல்லி வீட்டுல இருக்கக்கூடிய சாமி படத்துக்கு பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோ பெட்ல படுத்துட்டு நெளிஞ்சிட்டு கிடப்பாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ரெடி ஆயிட்டு, என்னடா நிரஞ்சா இன்னும் எழுந்திருக்காம இருக்கிற, நீ ஆபீஸ்க்கு வரல அப்படின்னா போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிரு, இல்லாட்டி எம்டி கிளம்பி இங்க வந்துருவாரு அப்படின்னு சொல்ல, சரிடா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எழுந்திருப்பாருங்க. கண்ணாடி முன்னாடி நின்று நேற்று ராத்திரி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி அப்படியே பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ரொம்ப வேகமா கிளம்பி ஆபீஸ்க்கு போவாருங்க. ஆபீஸ்க்குள்ள என்ட்ரான உடனே எம்டி பார்க்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்ல, ஏன் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க, தெரியல பார்க்கணும்னு சொன்னாரு அப்படிங்கும் போது இவர் எம்டியை பார்க்கறதுக்காக போறாருங்க. எம்டி என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்களோட ஆபீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்துட்டு இருக்காங்களா. சோ இந்த டைம்ல தான் இவங்க இந்த ப்ராஜெக்டையும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு எக்காரணத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. சோ சொன்ன டைமுக்கு நீங்க பெர்ஃபெக்ட்டா முடிச்சு கொடுத்துறணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காருங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வாக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் டீம் கூட இன்வால்வ் ஆகி தொடர்ந்து அந்த ப்ராஜெக்டை ரொம்ப வேகமா பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டுக்கான பிரசன்டேஷன் டேவும் வருதுங்க. முக்கியமான ஆளுங்கலாம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் மூலமா இந்த ப்ராஜெக்டை டீடைல்டா நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு நிரஞ்சான்னு ஒரு சத்தங்க. ஒரு மாதிரி காதை பிடிச்சிட்டு நின்றுறாரு. எம்டியே ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்ன நல்லா தானே பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருந்தான், திடீர்னு இவனுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போயிடுறாருங்க. நெகட்டிவா போயிடுச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட தொடர்ச்சியா ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த முக்கிய அதிகாரிகளும் பெருசா கண்டுக்காம கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ அங்க நின்று இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பாருங்க. தனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல இருந்து ஹீரோ வீட்டுக்கு கிளம்பிடுறாருங்க. அப்படி கிளம்பும் போது ஆபீஸ்ல நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. நாம ஏன் இந்த மாதிரி பண்ணணும், அதனாலதான் சாக்சி இன்வால்வ் ஆகி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா போச்சு. அப்போ சாக்சி வந்து எல்லாருக்கும் முன்னாடி ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே கார் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாருங்க. அங்க கட் பண்ணா ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. ரெண்டு திருட்டு பசங்களை காட்டுறாங்க. ரெண்டு பேருமே சரக்கு அடிச்சுட்டு ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய குரு சொன்னாரு, இங்க ரொம்ப நாளா யூஸ் பண்ணாத ஒரு வீடு இருக்குதான், அந்த வீட்ல
வந்துட்டு அதால அறைக்குள்ள ஒரு பஞ்சலோக சிலை வந்து மறைச்சு வைக்கப்பட்டிருக்குதான். அந்த பஞ்சலோக சிலையோட மதிப்பு பல கோடி ரூபாய் வரும்னு சொல்றாங்க. யாருமே அந்த வீட்டு பக்கம் போறது கிடையாது. நாம மட்டும் அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த பஞ்சலோக சிலை எடுத்துட்டோம்னா அவ்வளவுதான், நம்ம பயங்கரமான கோடீஸ்வரங்கள் ஆயிருவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டு வேலைகள்லாம் ஈடுபட தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ராத்திரி நேரம் ஆள் நடமாட்டம் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் வீட்டு பக்கம் இந்த 2 திருட்டு பசங்களும் போறானுங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், என்னுடைய பாஸ் அந்த சிலை எங்க இருக்கு அப்படின்னு கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. இந்த வீட்டோட மேற்கு பக்கம் தான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்ல. ஆனா இந்த வீட்டோட மேற்கு பக்கம் எங்க இருக்கு அப்படின்றதே தெரியலங்க. அதனால இவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகி சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் தட்டு தடுமாறி எப்படியோ அந்த வீட்டுக்குள்ள இவனுக்கு 2 பேரும் நுழைஞ்சிடறானுங்க. இந்த வீடும் பாக்குறதுக்கு ரொம்ப பெரிய வீடா இருக்குதா, ஆள் நடமாட்டமே சுத்தமா இல்லையா. இவனுக்கு 2 பேருமே பயந்து தான் உள்ள நுழையறானுங்க. அது மட்டும் இல்லாம உள்ள கத்துற பூனை சத்தத்தை கேட்டு ஃபர்ஸ்ட் பயப்படுவானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்களோட முகத்தை இவனுங்களே பார்த்து பயந்துப்பானுங்க. பலதரப்பட்ட போராட்டத்துக்கு பின்னாடி எப்படியோ அந்த பாதாள அறைக்கு போற வழியை கண்டுபிடிச்சிருவானுங்க. 2 பேருமே அந்த பாதாள அறைக்குள்ள போயிட்டு தூசியும் குப்பையுமா படிஞ்சிருக்க கூடிய அந்த இடத்தை சுத்தியும் தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி தேடும் போது ஒரு பொட்டிக்குள்ள இருந்து இந்த பஞ்சலோக சிலை வந்து கிடைக்குங்க. அந்த சிலையை பார்த்ததும் இவனுக்கு 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுவானுங்க. முதல்ல ஒருத்தன் அந்த சிலையை எடுப்பாங்க, அவனுக்கு ஷாக் அடிச்சிரும். பயந்து போய் இன்னொருத்தன் கொடுத்துருவான், இந்த சிலை ஷாக் அடிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அந்த சிலையை எடுத்து பார்த்தா அந்த சிலை அவனுக்கு ஷாக் அடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் இவன் அந்த சிலையை கையில வாங்குவான், எதுவுமே ஆகாதுங்க. அந்த சிலையில இருந்து ஆனா புகை வந்துகிட்டு இருக்கும். டக்குன்னு இன்னொருத்தன் எடுத்துட்டு சிலை தான் கிடைச்சிருச்சுல, நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேருமே அந்த சிலையை கொள்ளையடிச்சிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வரலாம்னு நினைக்கும் போது அந்த வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குதுங்க. அந்த குளத்துக்கிட்ட ஒரு 2 பேர் நின்று லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை இவனுக்கு 2 பேரும் பாத்துறானுங்க. சரி என்னதான் அவங்க பண்றாங்க அப்படின்றத இங்க இருந்து வேடிக்கை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா இவனுக்கு 2 பேரும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அந்த காதலர்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு சொல்லுவா, இப்படியே எவ்வளவு நாள் ரகசியமா மீட் பண்ணிட்டே இருக்கிறது, நீ வீட்டுல வந்து பொண்ணு கேட்கலாம்ல அப்படின்ட்டு. அவனும் டைம் வரட்டும் நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த பெண்ணுக்கு என்னமோ ஒன்று ஆகுதுங்க. அந்த பெண்ணுடைய கண்கள்லாம் அப்படியே சிவப்பு நிறத்துல மாறி அந்த பையனை போட்டு அப்படியே நெருக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து இவங்க 2 பேரும் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை அந்த குளத்துக்குள்ள தள்ளி விட்டு இந்த பெண்ணும் அந்த குளத்துக்குள்ள இறங்கி அந்த பையனை கொலை செய்ய ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து மிரண்டு போன இவனுக்கு 2 பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவானுங்க. அப்படி ஓடும்போது இவனுக்கு கையில தான் அந்த பஞ்சலோக சிலையும் இருக்கும். அந்த சிலை கையில இருந்ததுன்னா ஊருக்குள்ள யாராவது பார்த்தா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்ட்டு இப்போதைக்கு எங்காவது ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த பஞ்சலோக சிலையை அங்க இருக்கக்கூடிய குளத்துக்குள்ள தூக்கி போட்டு ஓடிடுவானுங்க. அங்க கட் பண்ணா அந்த குளத்துக்குள்ள இருந்து அந்த பத்மான்ற மோகினி பிசாசு எழுந்திருச்சு வெளியில வர மாதிரி நம்ம ஹீரோக்கு கனவுல வந்துகிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாருன்னே தெரியலங்க. நம்ம ஹீரோ தூக்கத்திலேயே கண்ணு முழிச்சு அவர் பாட்டுக்கு எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாரு. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல ஹீரோட ஃப்ரெண்ட் ரெடி ஆயிட்டு இவன் என்ன இன்னும் எழுந்திருக்காம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஹீரோவை காணோம். எங்க போனா இவன் அப்படின்னு பார்த்தா பால்கனில விழுந்து கிடப்பாருங்க. என்னடா ஆச்சு இங்க எதுக்குடா வந்து படுத்து கிடக்குற அப்படின்னு கேட்டா, நேத்து ராத்திரி எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியலடா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அங்க கட் பண்ணா மறுபடியும் இந்த கிராமத்தை காட்டுறாங்க. நேத்து ராத்திரி பார்த்தலையா இந்த திருட்டு பசங்க 2 பேரு. அதுல ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத நேரமா பார்த்து அந்த குளத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பஞ்சலோக சிலை எடுத்துட்டு போயிடலான்னு குளத்துக்கிட்ட வரான். எந்த இடத்துல இவங்க தூக்கி போட்டாங்களோ அந்த இடத்துக்கு வரும்போது அந்த குளத்துக்குள்ள என்னவோன்னு இருக்கிறத பார்த்து இவன் மிரண்டு போறான். அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடிடுறான். அதுக்கப்புறம் போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்பட்டு போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வராங்க. கிரைம் சீன் மார்க் பண்ணி இன்வெஸ்டிகேஷனையும் தொடங்குறாங்க. அங்க என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, நேத்து ராத்திரி ஒரு காதலன் காதலியை பார்த்தலையா, அந்த காதலன் கொல்லப்பட்டு தண்ணிக்குள்ள மிதந்துகிட்டு இருந்திருப்பான். சுத்து வட்டார பகுதியில் இருக்கிறவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, மேபி இவன் குளத்துல இறங்கி நீச்சல் தெரியாம இறந்து போயிருப்பான் அப்படின்ட்டு. இந்த போலீஸ் ஆபீசர் முதல்ல பார்த்து இன்ஃபார்ம் பண்ணது யாரு அப்படின்னு கேட்கும்போது குமரன் அப்படின்ற ஒரு நபரை பத்தி சொல்றாங்க. அந்த நபர் வேற யாரும் கிடையாது, அந்த திருட்டு பையன். நீ எப்படிடா இங்க வந்த, உனக்கு எப்படிடா இது தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து சார் காலையில இந்த வழியா நடந்து போனேன், அப்பதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, இந்த வழியா நடந்து போனியா, குளத்து மேலதான் நடந்து போவியா அப்படின்னு கேட்க, இல்ல சார் இங்க ஒரு தேங்காய் ஒன்று இருந்தது, அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன், அப்பதான் இதை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். உடனே இந்த போலீஸ் ஆபீசர், இந்த இடத்தோட ஓனர் யாரு, இந்த ஓனர் எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்க, இந்த ஊருக்காரர் சொல்றாரு அடுத்த மாசம் வருவாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிருவாங்க. அதே சமயம் அந்த 2 திருட்டு பசங்க கிட்டையும் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இருக்கும்போது அப்ப கூட அந்த 2 திருட்டு பசங்க அந்த லேடி போலீஸ் ஆபீசரோட பாக்கெட்ல இருக்கக்கூடிய பர்ஸ் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஒருத்தன் அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட பேச்சு போடுவான், இன்னொருத்தன் பட்டுன்னு அந்த பர்ஸ் அடிச்சிருவாங்க. போலீஸ் கிட்டே அசால்ட்டா அடிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் போலீஸ் போனதுக்கு அப்புறம் இவனுக்கு 2 பேரும் மறுபடியும் அந்த குளத்து பக்கம் வரானுங்க. எந்த இடத்துல இவனுங்க அந்த சிலையை தூக்கி போட்டானுங்களோ அதே இடத்துல தான் அந்த சிலை இருக்கு. அதை எடுக்கிறதுக்காக ஒருத்தன் தண்ணியில இறங்கலாம்னு நினைக்கிறான். ஆனா இன்னொருத்தன் என்ன சொல்றானா, ஆக்சுவலா இந்த குளத்தை கம்ப்ளீட்டா போலீஸ்காரங்க அவங்க கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் ஜோன் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நாம இந்த குளத்துல இறங்கி நம்மளுடைய எவிடன்ஸ் அவங்க கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்னா நம்ம தான் கொலையாளி அப்படின்னு போலீஸ்காரங்க நம்மள பிடிச்சிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்ல, நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா, ஆனா அந்த பஞ்சலோக சிலை விலை மதிப்பு இல்லாதது, பல கோடி ஒர்த்து, அதை எடுத்தோம்னா நம்ம செட்டில் ஆயிருவோம்டா, அதை அப்படியே விட்டுட்டு போறதா அப்படின்னு கேட்க, அப்படியே விட்டுட்டு எல்லாம் போக வேண்டாம், கொஞ்ச நாள் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்கலாம், அதுக்கப்புறம் இந்த போலீஸோட விசாரணை இங்க போலீஸ்காரங்க வந்து போறதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இறங்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு இன்னொருத்த சொல்றான். அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை அப்படியே விட்டுட்டு போயிடுறானுங்க. அந்த சிலை இன்னும் அந்த குளத்துக்குள்ளேயே இருக்குதுங்க. அங்க கட் பண்ணா சிட்டில இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நேத்து ராத்திரி என்ன நடந்தது அப்படின்றத நினைச்சு யோசனை பண்ணிக்கிட்டே
போயிட்டே இருப்பாருங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு கேக்குறாரு, ரூம்ல தான்டா தூங்கிட்டு இருந்த, அப்படி இருக்கும்போது எப்படிடா பால்கனிக்கு வந்த அப்படின்னு கேட்க, அதைத்தானே நானும் சொல்றேன் எனக்கு தெரியல அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றாரு. ரீசெண்ட் டேஸா உனக்கு ஞாபக மறதி அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, கண்ட சரக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிற, அதனாலதான் உனக்கு இப்படி நடக்குதாட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ஊர்ல இருந்து கால் வருதுங்க. நீ உடனடியா ஊருக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்ல நம்ம வீட்டுல ஒரு மர்டர் நடந்திருக்கு அப்படிங்கும் போது, மர்டரா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே ஷாக்கா வராரு. நீ உடனடியா கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு இவரும் ஆபீஸ்க்கு போறாருங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோ கிட்ட பேசலான்னு வந்தா ஹீரோ கண்டுக்காம எம்டியை மீட் பண்றதுக்காக போறாரு. எம்டி கேபின்குள்ள போன உடனே எம்டி சத்தம் போடுறாரு, உனக்கு என்னாச்சு, ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போதே நீ பாட்டுக்கு போயிட்ட, அதுக்கப்புறம் சாக்ஷி தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணா, அவன் மட்டும் ஹேண்டில் பண்ணாம இருந்திருந்தா இந்த ப்ராஜெக்ட் நம்ம கைவிட்டே போயிருக்கும் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்க, இவர் சொல்றாரு எனக்கு கொஞ்ச நாள் லீவ் வேணும் அப்படின்ட்டு. என்னப்பா சொல்ற, நம்மளே ப்ராஜெக்ட் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்கிறோம், இந்த டைம்ல போயிட்டு லீவ் வேணும்னு கேட்கிறேன் அப்படிங்கும் போது ஹீரோ கண்டிப்பா வேணும்ன்றாருங்க. ஆனா எம்டி தர முடியாதுன்றாரு. ஏன்னா நீ தான் இந்த ப்ராஜெக்டோட ஹெட், நீயே போயிட்ட அப்படின்னா உன்னோட டீம் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, அதனால நாட் பாசிபிள் அப்படிங்கும் போது எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை சார், லீவ் கொடுத்தீங்கன்னா லீவ் எடுத்துக்கிறேன், இல்லாட்டி நான் வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு கிளம்பி வந்துடுறாருங்க. இதை பார்த்த சாக்ஷி ரொம்பவே ஷாக்கா வராங்க. இவன் என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஆனா ஹீரோ கண்டுக்காம கார் எடுக்கிறதுக்காக போயிட்டே இருப்பாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல முன்னாடி வந்து நின்று, உனக்கு என்ன ப்ராப்ளம், நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேனா, ஏன் என் கூட ஒழுங்கா பேச மாட்டேன்ற அப்படின்னு கேட்க, அதை நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா அப்படின்னு ஹீரோ கத்துறாருங்க. ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு விசித்திரமான சத்தம் எல்லாம் கேட்டு அவர் அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு சாக்ஷி இன்வால்வ் ஆகி அதை ஹேண்டில் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்களையா, அது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல போலங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, கிரெடிட் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது, உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணேன், நான் எப்போதுமே உனக்காக தான் நிற்பேன், ஏன்னா நான் உனக்கு காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பட்டுன்னு ஹீரோ சொல்லிடுறாரு நான் உன்னை காதலிக்கல அப்படின்ட்டு. இதை கேட்டு ஹீரோன் ரொம்பவே ஷாக்காவ பட்டுன்னு இவர் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு நேரா அவருடைய சொந்த ஊரான இந்த கிராமத்துக்கு வர்றாருங்க. அந்த மர்டர் நடந்தது இல்லையா, அதே வீட்டுக்கு வராருங்க. ஊர்க்காரன்னு ஒருத்தரை நம்ம பார்த்தோம் இல்லையா, அவரு ஹீரோடைய ஃப்ரெண்டாட் இருக்குதுங்க. அவர் தான் நம்ம ஹீரோவை இன்வைட் பண்றாரு. நான் முடிஞ்ச வரைக்கும் வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன்டா, ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோ லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாருங்க. சின்ன வயசுல அந்த வீட்டுல அவங்க அம்மா கூட ஓடியாடி விளையாண்டது, அவங்க அம்மா சாப்பாடு ஊட்டி விட்டது, பத்திரமா பாத்துக்கிட்டது அப்படின்னு ஏகப்பட்ட மெமரிஸ் ஹீரோக்கு அந்த வீட்டுல இருக்குதுங்க. அப்படியே அந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து தொடர்ந்து ஹீரோக்கு கால் வந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல போனை சைலண்ட்ல போட்டு வச்சுட்டு எந்த குளத்துல அந்த மர்டர் நடந்ததோ அதே குளத்துக்குள்ள ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் ஜாலியா நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. அப்படி நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோவுடைய கையில என்னவோ ஒன்று தட்டுப்படுற மாதிரி இருக்கும். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தா திருட்டு பசங்க வீட்டுக்குள்ள இருந்து கொள்ளையடிச்சு குளத்துல போட்டுட்டு போனாங்களே பஞ்சலோக சிலை, அந்த சிலை தாங்க. அது என்ன ஏதுன்னு ஹீரோக்கு தெரியாது. அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல இருக்கக்கூடிய டேபிள் மேல வச்சுட்டு ஒரு பாட்டுக்கு ராத்திரி உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப வீட்டுக்கு வெளியில திடீர்னு பயங்கரமா காத்தடிக்கும், மின்னல் அடிக்க ஆரம்பிக்கும். அந்த மின்னல் வெளிச்சத்துல அந்த வீட்டுக்கு வெளியில வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு யாரோ ஒருத்தங்க நின்னுட்டு இருக்கிற மாதிரி தெரியுங்க. அதை பார்த்து மிரண்டு போன நம்ம ஹீரோ அது யாருன்னு பாக்குறதுக்காக போன்ல டார்ச் போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில வருவாருங்க. சுத்தியும் புத்தியும் பாப்பாருங்க, யாருமே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுக்குள்ள பாத்திரம் எல்லாம் உருள்ற மாதிரி சத்தம் கேட்கும். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா உண்மையிலேயே பாத்திரம் உருண்டு கிடக்கும், ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க. சோ இந்த வீட்டுக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அடுத்த நாள் காலையில ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோடைய சித்தப்பா கிட்ட இந்த சிலையை தூக்கிட்டு போய் கொடுப்பாருங்க. இந்த சிலை வீட்டுல இருந்தது அப்படின்ட்டு. இந்த சிலையை பார்த்து சித்தப்பா பயங்கர ஷாக் ஆகுறாருங்க. ஆக்சுவலா இந்த சிலை தான் நம்ம முன்னோர்கள் பார்த்த மோகினியோட சிலை. நேத்து ராத்திரி அந்த வீட்டுக்குள்ள தனியா இருந்திருக்க, இந்த சிலையும் கூடயே இருந்திருக்கு. ஆனா உன்னை இந்த மோகினி எதுவுமே பண்ணல அப்படின்னா நீ ரொம்ப லக்கி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே சித்தி வெளியில வராங்க. நீ எப்படி பாருந்த சிட்டி லைஃப் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அப்பதான் அவங்க இந்த சிலையை பாக்குறாங்க. இந்த சிலையை பார்த்ததும் சித்திக்கும் இந்த சிலையோட ஹிஸ்டரி எல்லாம் தெரியுதுங்க. இந்த சிலை கொஞ்சம் ஆபத்தான சிலை அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்றதுக்காக வருவாங்க. நான் சித்தப்பா தடுத்துருவாங்க. அதே இதே சொல்லிட்டு இருக்காத, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு சித்தப்பா தனிப்பட்ட முறையில நம்ம ஹீரோவை கூட்டு போறாருங்க. சித்தப்பா ஏதோ ஒரு பிளான் பண்றாரு அப்படின்னு நமக்கு தோணுது. பத்மா அப்படின்ற இந்த மோகினி எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற கதையை சொல்றாருங்க. நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கதையை பார்த்தோம் இல்லையா, பத்மா சாவறதுக்கு முன்னாடி காட்டு கோயில்ல பூஜை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல தான் அந்த இடத்துக்கு மரமாமா வருவான். பத்மா தனியா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். பத்மாக்கு இவன் எதனால அட்டாக் பண்றாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் இவன் காரணத்தையே சொல்லி இருந்திருக்கான். நீ என்னோடைய முறை பொண்ணு, நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணணும், ஆனா நீ வேற ஒருத்த மேல ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, எனக்கு கிடைக்காதது வேற யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் மூச்சு திணற வச்சு சாவடிச்சிருந்திருக்கான். பல்வேறு ஆசைகளோட இறந்து போன இந்த பத்மா பாத்தீங்கன்னா ஒரு மோகினி பிசாசா உருவம் எடுத்து அதுக்கப்புறம் துர்க்கையா மாறி பழிவாங்க ஆரம்பிச்சிருந்திருக்கா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே ஷாக்கா வராருங்க. இப்போ அதுகிட்ட இருந்து நான் பாதுகாப்பா இருக்கணும்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் சித்தப்பா ஒரு விஷயத்த சொல்றாருங்க. இந்த சூரிய நம்பூதிரி அப்படின்றவரு இவங்களுடைய முன்னோர் தாங்க. அவர் இந்த மோகினியை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு மோதிரத்தை ஒண்ணு உருவாக்கி அதுக்கு பூச்சி எல்லாம் பண்ணி அவரு சாவர காலகட்டம் வரைக்குமே பாத்தீங்கன்னா அவரோட கையில தான் போட்டுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பொட்டியில பத்திரமா போட்டு வச்சுட்டாங்க. இப்ப சித்தப்பா அந்த மோதிரத்தை எடுத்து இந்த செலவு கிட்ட இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த மோகினி உன்னை தேடி வருவா, சோ இந்த ரிங்கை உன் கையில போட்டு வச்சுக்கோ, அந்த மோகினி
மோகினி உன்னை தேடி வரும்போது அந்த மோகினியோட கையில இந்த ரிங்க போட்டு விட்டீங்கன்னா அந்த மோகினி உன்னோட கண்ட்ரோலுக்கு வந்துருவா, அவனால உன்னை எதுவும் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன் அப்படின்னு சொல்ல, சரி சித்தப்பா அப்படின்னு ஹீரோவும் கேட்டுக்கிறாரு. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்குது, நீ சும்மா சாதாரணமா எல்லாம் அவளோட கையை பிடிச்சி இந்த மோதிரத்தை போட்டு விட முடியாது, அவ தன்னிலையை மறந்து உன் மேல ரொம்ப அடிக்டடா இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில தான் நீ அந்த மோதிரத்தை போட முடியும் அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் அந்த மோதிரத்தை வாங்கிக்கிறாருங்க. வழக்கம் போல வீட்டுல போய் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பாருங்க. பக்கத்துல தான் அந்த சிலை இருக்கும். திடீர்னு அங்க இருக்கக்கூடிய லைட் எல்லாம் பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த வாட்டி நம்ம ஹீரோ தைரியமா அந்த சிலை கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாரு. பத்மா, நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என் கண்ணு முன்னாடி வா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல, பட்டுனி ஹீரோடைய கண்ணு முன்னாடி இந்த பத்மாவோட உருவம் தெரிய ஆரம்பிக்குங்க. ஜெனரலாவே இந்த பத்மா பாத்தீங்கன்னா பாக்குறவங்களை எல்லாம் கொல்லக்கூடிய நேச்சர் கொண்ட ஒரு ஆத்மா. ஆனா ஹீரோவை எதுவுமே பண்ணலங்க. அதற்கான காரணத்தையும் பத்மா சொல்லுது. அது என்னன்னா, சூரிய நம்பூதிரியை இது காதலிச்சது இல்லையா, சூரிய நம்பூதிரியோட வம்சாவளியில இருந்து வந்தவன் தான் நம்ம ஹீரோ, அதே ரத்தம் தானே நீ, அதனால எனக்கு உன் மேல காதல் வருது அப்படின்ற மாதிரி அது பேசிக்கிட்டு இருக்குதுங்க. ராத்திரி ஃபுல்லா இவங்க ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில கண் முழிக்கிறாரு. ஒருவேளை இதெல்லாம் கனவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஜன்னல் வெளியில எட்டி பார்த்தா கனவு இல்லங்க, உண்மைதான். இந்த பத்மா பாத்தீங்கன்னா காலங்காத்தால வெளியில உட்காந்து பேப்பரை வச்சு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோ கிட்ட வந்துட்டு உன்னால பகல் நேரத்திலயும் கண்ணுக்கு தெரிய முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, மனுஷங்க என்னென்னலாம் பண்றாங்களோ அதுல மேக்சிமம் என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் ஹீரோ சொல்றாரு, ஒன்னு சொல்லிட்டா பத்மா, நீ நூத்துக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவ அப்படின்னு சொல்ல, அப்ப நூத்துக்கணக்கான வருஷமா இங்க என்ன நடந்துட்டு இருந்துச்சு, நான் தூங்கிட்டு இருந்தானா அப்படின்னு கேட்க, இந்த 100 வருஷத்துல உலகமே மாறிடுச்சு தெரியுமா அப்படிங்கும்போது, அப்படியா, நான் பார்க்கணும், என்ன வெளியில கூட்டிட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுவாரு. ஆனா இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு இந்த பத்மாவும் ட்ரெஸ் பண்றதுக்காக போயிருங்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோ சித்தப்பாக்கு போனை போட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சித்தப்பா என்ன சொல்லுவாருன்னா, அதையும் இதையும் பேசி அதோட கண்ட்ரோலுக்கு நம்மளை கொண்டு வரதுக்கு அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளை கொலை செஞ்சிரும், அந்த எல்லைக்கு மட்டும் போகவே விடக்கூடாது. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், இந்த பத்மாவோட உணர்ச்சி எல்லாம் பீக்ல இருக்கும், சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதோட கையில மோதிரத்தை போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் இந்த மோகினியும் பாத்தீங்கன்னா ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நிறைய இடத்துக்கு இவர் கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வருவாங்க. பார்த்தா ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவரோட அம்மாக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பால் பாயசம் கொடுத்துட்டு போறதுக்காக வந்தேன்னு சொல்லுவாரு. ஆமா, இது யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, பட்டுன்னு ஹீரோ உண்மையை சொல்லிடுவாருங்க. இத்தனை வருஷமா நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்து பயந்துட்டு இருந்தாங்களே ஒரு மோகினி, அந்த மோகினி இவதான், நாம நினைக்கிற மாதிரி ரொம்ப பயப்படக்கூடிய மோகினி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லு. பட்டுன்னு இந்த மோகினியோட கண்கள்லாம் ரெட் கலர்ல மாறிடுங்க. இவ்வளவு நேரம் சாதாரணமா இருந்த பெண் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறா. கோவத்தோட வீட்டுக்குள்ள போயிடுறா. ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, என்னடா பண்ணிட்டு இருக்க, ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்க, உசுரே போயிருண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்குள்ள போவாருங்க. இந்த மோகினி கிட்ட போய் பேசலான்னு பார்த்தா இந்த மோகினி செம்ம கோவத்தோட இருந்துட்டு இருக்கும். என்ன பத்தின உண்மை வெளியாளுக்கு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு இருந்தேன், ஆனா நீ உன்னோட ஃப்ரெண்டுக்கு ரிவீல் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல, அவன் என்னோட உயிர் நண்பன், அவனுக்கு தெரியறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படிங்கும் போது, இல்ல யாருக்கும் தெரியக்கூடாது, இப்ப எனக்கு அவனை சாவடிக்கணும், அவனை சாவடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி பிடிச்சி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருப்பாங்க. இவரும் சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து சித்தப்பா கால் பண்ணி இந்த சான்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிராத அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இவளை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்குது, இவளை பார்த்தா மோகினி மாதிரி எல்லாம் இல்ல, சாதாரண மனுஷங்கள மாதிரி தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, மறுபடியும் இவளை கண்ட்ரோல் பண்ணி அடைச்சு வைக்கணும், இவளை இப்படியே விட்டுறலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா பேசி நம்மள மொத்தமா அவளோட கண்ட்ரோல் எடுத்துக்குவா, ஒரு கட்டத்துக்கு மேல நம்மள சாவடிச்சுட்டு வேற ஒரு ஆளை சூஸ் பண்ணி அவங்களோட கதையை முடிக்க ஆரம்பிச்சிருவா, இப்படியே போச்சுன்னா அவளை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அதனால நான் சொல்றதை மட்டும் செய், உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதோட கையில மோதிரத்தை மாட்டி நம்மளோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. அங்க கட் பண்ணா சிட்டில இருக்கக்கூடிய சாக்சியை காட்டுறாங்க. சாக்சி மல்டிபிள் டைம் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணியும் ஹீரோ போனே எடுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப சோகமா இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா சாக்சியை கூட்டிட்டு பாஸை மீட் பண்றதுக்காக போவாங்க. பாஸ் கிட்ட போயிட்டு ரீசெண்ட் டேஸ்ல இந்த நிரஞ்சனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, ஒரு மாதிரியே பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸ்னு உங்களுக்கே தெரியல சார் அப்படிங்கும் போது, அப்பதான் பாஸ் சொல்றாரு, எனக்கு அவனை பத்தி பேசுறதுக்கு விருப்பம் இல்ல, இருந்தாலும் நான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு விபத்து நடந்தது, அந்த விபத்துக்கு அப்புறம் அவனோட கேரக்டர்ல நிறைய சேஞ்சஸ் நடந்தது, ஒரு டாக்டர் கிட்ட கூட கன்சல்டேஷன் போயிட்டு இருந்தான், என்ன நீங்க அந்த ஒரு டாக்டரை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களும் சரின்னு கேட்டுட்டு அந்த டாக்டரை மீட் பண்றதுக்காக போறாங்க. அங்க கட் பண்ணா கிராமத்துல இருக்கக்கூடிய நிரஞ்சனை காட்டுறாங்க. ராத்திரி இந்த மோகினி நிரஞ்சன் கிட்ட பேசுறதுக்காக வருதுங்க. இன்னைக்கு சாயங்காலம் ஏதோ ஒரு கோவத்துல நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், சொல்லணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நான் அப்படி எல்லாம் பேச மாட்டேன், நான் நார்மலா உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிரஞ்சன் கிட்ட ரொம்ப க்ளோஸா நெருங்கி வருதுங்க. சோ இதுதான் சரியான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிரஞ்சன் கிட்ட இருக்கக்கூடிய மோதிரத்தை அந்த மோகினியோட கை விரல்கள்ல போட்டு விட்டுறாரு. அந்த மோதிரத்தை போட்ட அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா இந்த மோகினி தன்னுடைய சுயரூபத்துக்கு மாறி பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்குது, கத்த ஆரம்பிக்குது. அதே சமயம் அந்த மோகினிக்கு ஒரு மாதிரி ஏமாற்றமா இருக்குது, நாம இவனை நம்பணுமே, ஆனா இவன் நம்மளை கண்ட்ரோல் பண்ண பாக்குறானே அப்படின்ட்டு அட்டாக் பண்றதுக்காக கிட்ட வரும். பட்டுன்னு இவரு டோரை லாக் பண்ணிட்டு ஓடி வந்துருவாருங்க. அதுக்கப்புறம் சித்தப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி சித்தப்பாவை வர வச்சு வீட்டுக்குள்ள பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுவாங்க. சோ பூஜையெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க நம்ம அந்த ரெண்டு திருட்டு பசங்களை பார்த்தோம் இல்லையா, அவனுக்கு ரெண்டு பேரும் இந்த சிலையை அடிக்கிறதுக்காக குளத்து பக்கம் வருவானுங்க.
வரானுங்க. அப்படி வரும்போது தான் வீட்டுக்குள்ள ஆள் இருக்காங்கன்னு தெரிய வருது. வீட்டுக்குள்ள பூஜை நடந்துட்டு இருக்கு அப்படின்றதும் தெரிய வருது. இப்போ இந்த பூஜை மூலமா ரூம்குள்ள அடைச்சு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மோகினி இவங்களோட கண்ட்ரோல்ல இருந்துகிட்டு இருக்குதுங்க. இவங்க ஒரு சக்கரத்தை போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த சக்கரத்துல இந்த மோகினியை கொண்டாந்து உட்கார வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோகினியை கூட்டிட்டு வரதுக்காக இவங்க எல்லாருமே போறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த 2 திருட்டு பசங்க இடையில பூந்து அங்க வச்சிருந்த சிலையை தூக்கிடுறானுங்க. இப்போ இந்த மோகினியை கூட்டிட்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய சிலை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிய வருது. உடனே இந்த மோகினி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறா. அந்த 2 திருட்டு பசங்களும் ஓடிடலாம்னு சொல்லிட்டு ரோட்டு கிட்ட வரும்போது கரெக்டா அந்த வழியா ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்த போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, யாரா நீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்க இந்த வழியா போயிட்டு இருந்தோம் சார், அந்த வீட்டுக்குள்ள பூஜை நடக்கிறத பார்த்தோம், பயந்து ஓடி வந்தோம், நாங்க வீட்டுக்கு போறோம் சார் அப்படின்னு சொல்ல, என்ன பூஜை, எந்த வீடு, வண்டியில ஏறுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையுமே அந்த போலீஸ் ஆபீசர் வண்டியில ஏத்திடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த மோகினி பாத்தீங்கன்னா இவங்க இருந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருதுங்க. சித்தப்பா கிட்ட அடுத்து என்ன பண்றது அப்படின்னு கேட்க, அந்த பஞ்சலோக சிலை இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, ஆனா ஒண்ணு, இந்த மோகினி இந்த பஞ்சலோக சிலை எங்க இருக்குதோ அந்த ஏரியால தான் சுத்திக்கிட்டு இருப்பா, வேற எங்கேயும் போக மாட்டா அப்படின்னு சொல்ல, இப்ப தப்பிச்சு போன மோகினி பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் வண்டியிலேயே லிஃப்ட் கேட்டுட்டு இருக்கா. அந்த போலீஸ் ஆபீசர் யார் நீ அப்படின்னு கேட்க, போற வழியில என்ன இறக்கி விட்டுறீங்களா அப்படின்னு கேட்க, சரி வண்டியில இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இந்த மோகினி கையில மோதிரம் இருக்குதுங்க. அந்த மோதிரத்தை அந்த மோகினினால கலட்ட முடியாது, யாராவது வச்சுதான் கலட்டணும். அதுக்காக அது திட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது. பின்னாடி அந்த திருட்டு பசங்க 2 பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அவனுக்கு பக்கத்திலேயே போய் இந்த மோகினி உட்கார்ந்துக்குது. அவனுக்கு 2 பேர்த்தையுமே செடியூஸ் பண்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவனுக்கு 2 பேருமே பாத்தீங்கன்னா அதுல ஈர்க்கப்படுறானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மோகினி மோதிரம் இருக்கக்கூடிய விரலை அந்த திருட்டு பையன் கிட்ட காட்ட, திருட்டு பையன் என்ன பண்ணுவான், அந்த மோதிரத்தை அடிக்க தானே பாப்பான். சோ அவன் அந்த மோதிரத்தை கலட்டிடுறான். கலட்டின உடனே மோகினியோட மொத்த பவரும் மோகினி கிட்டே கிடைச்சிருது. இவங்க பூஜை நடக்கிறதா சொல்லப்பட்ட அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வராங்க. அந்த பொண்ணு எங்கடா அப்படின்னு கேட்டா, பொண்ணு இங்கதான் இருந்தது அப்படின்னு தேடுறானுங்க. பார்த்தா மோகினி மறைஞ்சே போயிடுச்சுங்க. அதை தொடர்ந்து இந்த போலீஸ்காரங்களும் திருட்டு பசங்களும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த போலீஸ் ஆபீசர் இங்க என்ன நடக்குது, என்ன பூஜை அப்படின்னு கேட்க, சித்தப்பா எல்லாத்தையும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. அதை கேட்ட இந்த திருட்டு பசங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறானுங்க. அப்ப நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய சிலை இதுதானா அப்படின்னு பேக்குள்ள இருந்து அந்த சிலையை தூக்கி வெளியில வைக்க, அப்ப அந்த மோதிரமும் கீழே விழுதுங்க. இதை பார்த்த சித்தப்பா பயங்கர ஷாக்கா வராரு. பாவீங்களா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இதுக்கு மேல இங்க இருக்கிறது நம்மளோட உயிருக்கே ஆபத்து, இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லவே டோர் லாக் ஆகுது. அந்த வீட்டோட எல்லா ஜன்னல்களும் லாக் ஆகுது. அந்த மோகினி பிசாசு பாத்தீங்கன்னா அதோட முழு பவரை எட்டி அதோட நேச்சரான கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு வேலையில இறங்குறா. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே துரத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. பயங்கரமா பயம் பொறுத்துது. எல்லாருமே பயத்தோட உச்சகட்டத்திலே இருப்பாங்க. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சா போதும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அது யாரையுமே வெளியில விடாது. கட்டத்துக்கு மேல தன்னை ஏமாத்தின ஹீரோவை முதல்ல சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை புடிச்சு அடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த போலீஸ் ஆபீசர் தடுக்கிறதுக்காக வருவாரு. அப்ப இது போலீஸ் ஆபீசர் அட்டாக் பண்றதுக்காக போகும். அப்ப அதோட கவனம் செதறும் இல்லையா, அந்த டைம்ல நம்ம ஹீரோ அந்த மோதிரத்தை எடுத்து அந்த மோகினியோட கையில மாட்டி விட்டுருவாருங்க. பட்டுன்னு அதோட பவர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு இவங்களோட கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா இந்த மோகினியை புடிச்சு இழுத்துட்டு வந்து அந்த சக்கரத்துல உட்கார வைப்பாங்க. அந்த சிலையை வச்சு இந்த சித்தப்பாவும் பூஜை பண்ண ஆரம்பிப்பாரு. சந்திரமுகி படத்துல அந்த சக்கரத்துல ஆட்டம் போடுற மாதிரி இந்த மோகினி பாத்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமா ஒரு ஆட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சித்தப்பா பவர்ஃபுல்லான மந்திரத்தை எல்லாம் உச்சரிச்சு அந்த மோகினியை எப்படியோ கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியலங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் சாக்ஷியோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா ஹீரோ கன்சல்டேஷன் எடுத்துட்டு இருந்த அந்த டாக்டரை மீட் பண்றதுக்காக போறாங்க. அந்த டாக்டர் சொல்லிடுறாரு, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க, கன்சல்டேஷன் கொடுக்குறேன், பேஷண்டோட டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண முடியாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா ஹீரோயின் போயிட்டு கெஞ்சுறாங்க, டாக்டர் எங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க, நிரஞ்சனுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது இந்த டாக்டர் சொல்லுவாரு, நிரஞ்சன் எனக்கு பேஷண்ட் மட்டும் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டும் கூட, அதனால டீடைல்ஸை ஷேர் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும் போது ப்ளீஸ் நாங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்டர் சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதாங்க தெரிய வருது, அந்த விபத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தான் இருந்திருக்குது. கன்சல்டேஷன் கொடுத்து அவருடைய அந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தை இவர் குறைச்சு விட்டுருந்திருக்காரு. ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் சுத்தி இருக்கிறவங்களையும் ஆபத்துல மாட்டி விடக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. இன்னும் நிறைய விஷயங்களை இந்த டாக்டர் சொல்றாரு. அது என்ன ஏது அப்படின்றத நம்ம கிட்ட காட்டவே இல்லை. அதை தொடர்ந்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா நிரஞ்சனோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா அவன் இப்ப இங்க இல்ல, வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீட்டுக்குள்ள போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. வீடே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி குப்பை கோலமா இருந்துகிட்டு இருக்கும். அப்படி அந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்பவே ஷாக்கா வராங்க. இங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்த்துட்டு கண்ணெல்லாம் செவந்து போன நம்ம ஹீரோயின் நிரஞ்சனுக்கு போன் அடிச்சா, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மோகினி பிசாசு அப்படின்னு ஒரு பொண்ணை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு நார்மலா காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் போன் பண்றதை பார்த்து கட் பண்ணி விடுறாருங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு எதையோட பார்த்து ஷாக் ஆகி ஹீரோனை கூப்பிட்டு விட்டாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா அந்த மோகினி பிசாசு உருவத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கோட நிரஞ்சன் போட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி வீட்டுக்குள்ள மாட்டி வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம நிரஞ்சன் பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்க வேணாம், இங்க இருந்தா தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க, நம்ம எங்காவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. காருக்குள்ள அவர் மட்டும் தான் இருக்கிறாரு, பக்கத்துல அந்த பொண்ணு இல்ல. சோ இல்லாத ஒரு பொண்ணை இருக்கிறதா நினைச்சு
இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய வருதுங்க. இதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, மேபி அந்த பொண்ணை இவர் காதலிச்சிட்டு இருந்திருக்கலாம், அந்த பொண்ணு கூட போய் ஆக்சிடென்ட் ஆகி மேபி அந்த பொண்ணு இறந்து போயிருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்கிறதா நினைச்சு இந்த மாதிரி சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுதுங்க. இனிவே இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.